ஸ்ரீ மகா பெரியவா சரணம். காஞ்சி ஸ்ரீ மகா பெரியவாளை தரிசிக்க ஏராளமான பக்தர்கள் காத்துட்டு இருந்தாங்க. அந்த வரிசையில வயதான பக்தர் ஒருவர் நிக்க முடியாம நின்னுட்டு இருந்தார். அப்போ பெரியவா அவரை பார்த்துட்டு அவர்கிட்ட, என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி இருக்கிறன்னு கேட்டார். எனக்கு வயசாயிடுத்து, எனக்கு வேற எந்த ஆசையும் இல்ல, ஒன்னே ஒண்ணுதான், அதுக்கு நீங்க தான் அருள் புரியணும்னு சொன்னார். பெரியவா, நான் ரொம்ப நாள் படுக்கையில விழாம, உடம்பெல்லாம் பீஷ்மர் மாதிரி ஊசி குத்தாம, டாக்டர்கள் இத சாப்பிடாத அத சாப்பிடாதன்னு கட்டுப்படுத்தாம, ஆஸ்பத்திரி, மருந்து, டாக்டர் செலவு இப்படி யாருக்கும் செலவு வைக்காம நல்ல கதியோட அந்த இறைவன் கிட்ட போய் சேரணும், இதான் என்னோட ஆசைன்னு சொல்லி முடிச்சார். நான் உனக்கு ஒரு ஸ்லோகம் சொல்றேன், அத தினமும் பாராயணம் பண்ணு. இந்த ஸ்லோகத்தை எழுதினவர் ஆதிசங்கரர். இத தினமும் பாராயணம் பண்றதால நற்கதி அடையலாம்னு ஆச்சாரியார் சொல்லியிருக்கார். அந்த ஸ்லோகம், அநாயசேன மரணம் வினா தைன்யேன ஜீவனம் தேஹிமே கிருபயா சம்போ துவயி பக்திம் அசஞ்சலம். கொஞ்சம் மாத்தியும் இந்த ஸ்லோகத்தை சொல்லுவா. அநாயசேன மரணம் வினா தைன்யேன ஜீவனம் தேகாந்ததவ சாநித்யம் தேஹிமி பரமேஸ்வரம். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, சம்போ மகாதேவா, அப்பா, எனக்கு தேக உபாதை இல்லாத, சிரமப்படாத, யாரையும் படுத்தாம, யாருக்கும் துன்பம் கொடுக்காம, உன்னை நன்றி கலந்த பக்தியோட நினைச்சுண்டே இந்த உலகத்தை விட்டு பறக்கிற மரணத்தை கொடுப்பியான்னு அந்த பரமேஸ்வரன் கிட்ட கேக்குறது. பரமேஸ்வரா, நான் கேக்குறது 3 வரம். ஒண்ணு, கஷ்டமே இல்லாத, வலி இல்லாத சுக மரணம். 2வது, நான் எதுக்கும் யார்கிட்டையும் கையேந்தி தஞ்சமடையாம சுதந்திரமா வாழ்ந்துட்டு சாகணும். அப்பனே ஈஸ்வரா, 3வது வரம் என்ன தெரியுமா? என்ன நீ விடவே கூடாது. என் கடைசி நிமிஷத்துல நீ என்னோட இருந்து நான் உன்னை அடைய உதவி செய்யணும். இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். காஞ்சி மகா பெரியவா தன் பக்தருக்கு நற்கதி அடைய தினமும் பாராயணம் பண்ண சொன்ன ஸ்லோகம் இது. நாமளும் கண்டிப்பா இந்த ஸ்லோகத்தை தினமும் பல தடவை சொல்லி பரமேஸ்வரன் கிட்ட வேண்டிக்குவோம், நமக்கு நல்லது நடக்கும். ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.